டிஃபனுக்கே இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மேத்தி, அதாவது ஆலு மேத்தி பராட்டா பண்ண போகிறோம். ஆலு மேத்தி சப்ஜி நம்ம பார்த்துருப்போம், பட் ஆலு மேத்தி பராட்டா அதை விட எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இதுக்கு தனியாக ஏதாவது ஒரு டிஷ் வேணும் தொட்டுக்கிறதுக்குன்னே தேவை கிடையாது. ஜஸ்ட் பட்டரோ இல்லை கீயோ இருந்தாலே போதும், இல்லை வெறும்னே அப்படியே சுட சுட சாப்பிட்றலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் மேத்தி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் ஆலு பாயில் பண்ணி பீல் பண்ணி அதை வந்து நான் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர், மிளகு, ஜீரகம், அப்புறம் வந்து இந்த கொரியாண்டர், இதெல்லாம் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். இது கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துட்டுருக்கேன். இந்த காரம் வந்து உங்களுக்கு தேவையானதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம பெப்பரும் போடுறோம், க்ரீன் சில்லிஸும் போடுறோம், அட் த சேம் டைம் இந்த ரெட் சில்லி பவுடரும் போடுறோம். இது கொஞ்சமாக கரம் மசாலா. இது வந்து நான் தேவையான அளவு ஆட்டா எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த ட்ரை மசாலாஸ் எல்லாம் போட்டுடலாம். இப்போ இந்த கீரை, இது வந்து கொஞ்சமாக வந்து நான் கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இந்த பராட்டாக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச ஆலுவையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்ல சாஃப்ட் டவ் வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டுருக்கேன். மொத்தமாக பிசைஞ்ச பின்ன அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் இன்னும் 1 டீஸ்பூன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு குவான்டிட்டி, காரம் குவான்டிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டேஸ்ட் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ நம்ம ஜஸ்ட் ஆயில் தொட்டு க்ரீஸ் பண்ணிட்டு இதை இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பராட்டாஸும் இட்டாச்சு. இப்போ போட்டு எடுத்துடலாம். நான் வந்து ஆயில் போட்டு தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ போட்டு பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும், திருப்பி திருப்பி போட்டுட்டு. நம்மளோட ஆலு மேத்தி பராட்டா எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா. இது மேலே பட்டர் வச்சுட்டு கொஞ்சமாக ஊறுகாய், ரைத்தா, சலாட் வச்சு சாப்பிட்டாலே நமக்கு வந்து ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.